ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேன் எப்படி மாட்ட போகிறோங்கிறத, சீலிங் ஃபேன் எப்படி மாட்ட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் ஹெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் உள்ள ஸ்க்ரூ லீஃப் மாட்டுறதுக்குன்னு தனியாக 2 ஸ்க்ரூ தனியாக தெரியும். இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டணும். 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு 3 லீஃப்னா மொத்தம் 6 ஸ்க்ரூ வரும். 4 லீஃப்னா 8 ஸ்க்ரூ வரும். ஃபஸ்ட்டு வந்து லீஃப்குள்ளே ஸ்க்ரூவான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கழட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில நேரத்தில் வந்து அந்த லீஃப்குள்ளே ஸ்க்ரூவும் கன்ஃபியூஷனாக இருக்கும். பக்கத்தில் இருந்தாலும் டக்குன்னு அதையும் கழட்டிடுவோம். கழட்டிடுச்சு. அதில் ஒரு வாசருமே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வாசர் வந்து லீஃப் வந்து டக்குன்னு லூஸாக ஆக்காது. போன வீடியோட ஃபேன் அன்பாக்சிங் மாதிரி போட்டோம். இந்த வீடியோவில் சீலிங் ஃபேன் மாட்டுறதை போட்டுட்டோம். லீஃப் எல்லாம் வச்சுருந்தோம். அந்த ஹோலில் வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் ஒரு கையிலேயே பிடிச்சிட்டு வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அங்கங்கே ஷேக் ஆகுது வீடியோ. ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் வச்சுருந்தேன். ஏன்னா ஃபேன் வந்து ஓடச்சொல்ல திடீர்னு காற்று வந்து சவுண்டு வரும். லீஃப் டைட்டாக ரொம்ப டைட் வைக்காட்டா அதில் போகணும். கண்டென்சர்லேருந்து வர ஒயரு 2 பேரும் போக அது போக ஃபேஸ் நியூட்ரல் வரும். இந்த பக்கம் ஃபேஸு, இந்த பக்கம் நியூட்ரல். அந்த பக்கம் நியூட்ரல் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து யாருக்குமே ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கும். அதேமாதிரி இப்போ நீங்கள் புதுசாக ஃபேன் மாட்டினாலுமே ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு ஃபேன் மாட்டுங்க. 2 லீஃப் மாட்டியாச்சு. 3 லீஃப் மாட்ட போகிறோம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபேன் சுவிட்செலாம் ஆஃபில் இருக்கா, ரெகுலேட்டர் வந்து 0வில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சில நேரத்துக்கு சுவிட்சு வந்து ஆனில் இருந்தாலும் ரெகுலேட்டர் வந்து 0வில் இருந்தால் நமக்கு சப்ளை வராது. இது வந்து ஃபேன் ராடு. ஃபேனோடு வர்றது வந்து முக்காடி ராடு தருவாங்க. ஃபேன் ராடு இது வந்து ஹெட்டுக்கு மேலே வரும். இதுவுமே வரும். இந்த ஸ்க்ரூ கழட்டுறோம் பார்த்தீங்களா, அது வந்து எதுக்குன்னா ஃபேன் வந்து சில ராடு வந்து இதில் சரியாக உட்காராது, லூஸாக இருக்கும், ஷேக் ஆகும். எவ்வளோ டைட் வச்சாலும் வந்து டைட் ஆகாது. அதுக்கு இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம். இப்போ 2 ஒயரை வந்து இந்த ஹோல் வழியாக தள்ளி மேலே இழுத்துருங்க. அதில் கனெக்ஷன் விட்டு இழுத்தோன்னா அது வந்து ஸ்க்ரூ போல் நட்டு போட அந்த 300 ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரா, அது வந்து ஒயர் அது வழியாக தான் சைடில் வரும். ஏன்னா ஸ்க்ரூ போடுற இடத்தோடய விட்டான்னு வைங்களேன், உங்களுக்கு 4 ஸ்க்ரூ போடுறதுல டக்குன்னு ஸ்க்ரூ லாக் ஆகாது. 2 சீவி இன்சுலேஷன் எடுத்து ஃபேனில் கொடுக்கணும். ஹெட்டில் மாட்டி பெரும்பாலும் நார்மலாகவே ஒரு 10 அடி சீலிங்க்கு வந்து 3/4 அடி ஃபேன் ராடு வந்து போதுமானது. அப்படி வந்து
ஃபேன் வாங்கின புதுசில் வந்து ஸ்பீட் நல்லா வரும். போக போக என்னடா ஃபேனில் காற்று வரலன்னு பார்த்தா கண்டன்சர் போயிருக்கனால ஸ்லோவாக காற்று வரும். அந்த 2 ஒயரையும் ராடில் கொடுத்த 2 ஒயரையும் சீவி இந்த கனெக்டரில் கொடுத்துட வேண்டியதான். நல்லா சீவிட்டு நல்லா ஒரு வாட்டி முறுக்கிங்க. ஏன்னா அப்படி முறுக்காமல் கொடுத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து அசிங்கமாக ஒழுங்காக ஹோலுக்குள்ளே போகாது. நல்லா முறுக்கிட்டு அதுவே ரொம்ப பெருசாக வெட்டிடக்கூடாது. கொஞ்சம் கரெக்டாக வெட்டினா ஷேக் ஆகச்சில் நல்லாயிருக்கும். ஒயர் பார்க்க அழகாக இருக்கும். நல்லா டைட் வச்சிடணும், ஃபுல் டைட் வச்சிடணும். வேறு எதுவும் ஃபேன் எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 ஹோல் வருது. ஒரு சைடு 2 ஹோல் வருது. 3 ஹோலில் உள்ளது இங்கே 2 ஹோலாக பிரியுது. சில இடத்துல வந்து ஃபேன் பழசாயிட்டுனா இந்த கனெக்டர்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதான் 2ஆம் மட்டும் கனெக்ஷன் கொடுக்கவங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி கொடுத்தோங்கிறத. ஃபேன் போட்டாச்சு. ஃபேனில் ராடுக்கு போல்ட்டு மாட்டணும். இந்த ஃபேனில் வந்து போல்ட்டுக்கு கூட ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஃபேன் ராடு வந்து சில ஃபேன் சுவிட்சு போட்டாலும் டக்குன்னு ஒரு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி தான் வேகமாக சுற்றும். ஸ்பீடாக இருக்கும். அது வந்து டக்குன்னு இந்த ஹெட்டு மட்டும் ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறது ஒரு சைடில் ஒரு இதுவுமே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசருமே இதை போடுறோமா இதை கொடுத்துருக்காங்க. அது வந்து அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. போல் நட்டு போட்டு எவ்வளோக்குள்ளே முடிஞ்சால் டைட் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே டைட் வச்சுருங்க. அந்த போல்ட்லேயே ஒரு ஹோல் கிடக்கும். அது என்னென்னா காற்று பின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பின் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் குண்டூசி எதுவுமே ஊக்கு அதுமாதிரி மெட்டீரியல் தூக்கி போட்டு லாக் பண்ணிடுங்க. இல்லைன்னா சிலவங்க ஆணி கூட போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போடனால என்ன யூஸ்னால் நாளடைவில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி கலரை கண்டிஷன் வர சொல்ல அந்த வந்து அது லாக் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல் டைட் வச்ச ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணி பார்க்க வேண்டியது. செக் பண்ணிவிட்டு மேலே கப்பு போடணும். கப்பு போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சைடில் ஒரு ஹோல் வந்துச்சு சொன்னோம்ல, அந்த ஹோல் வழியாக ஒயரை மடக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கப்பு வந்து எல்லாம் கொடுத்தப்போ 2ஆம் மட்டும் ஒயரை 2ஆம் மட்டும் இழுக்கணுமா சொல்லிட்டு கப்பை வந்து லைட்டாக காடி சைடில் அறுத்துட்டு உள்ளே திணிப்பாங்க. அது வந்து ஹோலுக்குள்ளே இந்த ராடுக்குள்ளே விட்டோன்னா கரெக்டாக போயிடும். இதையுமே வச்சுட்டு கப்பை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த கப்பு என்ன டைப்னா ஸ்க்ரூ சைடில் கொடுத்து அந்த ஸ்க்ரூவில் அந்த ஸ்க்ரூவில் தான் டைட்டாக நிற்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஆமாம். இப்போ வந்து அந்த ஒயரை 2ஐயும் முனையை மட்டும் மடக்கி அந்த ஹோலில் கொடுத்தணும். இதில் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து போல்ட்டு போட்டால் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபேனை ஒருத்த கையில் தூக்கி இன்னொரு கையில் லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து சீலிங்கில் மாட்டி வேண்டியதான். நிறைய சீலிங் இங்கே வந்து ஃபேன் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம் சீலிங்கில். கப் மாட்டியாச்சு. ஃபேன் கப் மாட்டியிருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஃபேன் சீலிங்கில் மாட்டிட்டோம். மாட்டி ஆக்சிட் மாட்டி நம்ம ஓட்டாச்சு. ஃபேனை வந்து தூக்கி லாக் பண்ணணும். இதில் லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டோம். அதில் போல் நட்டு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தவங்களுக்கு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் சீலிங்கில் தான் அந்த 2 வயரையும் இந்த ஃபேன்லேருந்து கொடுத்த 2 வயரையும் ஜாயின் வச்சுட்டு கப்பை பால் எப்படி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை காற்று பின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.